அன்பு நிறைந்த உறவில் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் சில வார்த்தைகள். யாரோ ஒருவரை சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாய் இருக்க முடியாது. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பது நல்லது. வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணங்கள். பழி வாங்குதல் வீரமல்ல, அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான வீரம். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பால் கெட்டு போகாது. அதுபோலதான் நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது, நாம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். யானைகளிடமும் தலை சிறந்த ஆசான்களிடமும் சரியாக கற்றுத்தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையை, உன் அனுபவங்கள் மட்டுமே உன்னை சிறந்த மனிதராக மாற்றும் வல்லமை கொண்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறில்லை. கண்டும் காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீயே வீணடிக்காது. கொடுப்பது சிறிது என்று தயங்காது, வாங்குபவர்களுக்கு அது பெரியது. எடுப்பது சிறிது என்று திருடாது, இழப்பவர்களுக்கு அது பெரியது. வார்த்தைகளை வைத்து விவாதம் செய், வதம் செய்யாது. சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும். பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு, எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு. இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை. தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே, அவனிடம் விவாதிப்பதால் உன் தகுதி குறையும், அவன் தகுதி உயரும். உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாது, வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு. அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல. நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதீர்கள். உங்கள் வார்த்தைகளை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். ஒருபோதும் பிறரை குறை கூறாதீர்கள். பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்க்கையில் மனநிறைவை பெறுவதில்லை. வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்துவிடு. அன்பு செலுத்தியவர்களை ஆயுள் வரை நினைத்திரு. தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல சமயம் திரும்ப கிடைப்பதே இல்லை. வேண்டாததை கண்டு அமைதியாக விலகிக் கொள்பவர் 1000 வார்த்தைகளை பேசி தர்க்கம் பரிவறிவிட வலிமையானவர். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை செய்ய மாட்டார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். யார் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறாரோ அவருக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய 3ம் அபரிவிதமாக வந்து சேரும். யாருக்கும் விளக்கம் கொடுத்து நீங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும். ஒருவர் இறந்த பின்பு பிணத்தோடு பிணமாக நிற்பதை விட உயிரோடு இருக்கும்போது அன்போடு உயிருள்ள மனிதனாய் இரு. நாம் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் என்பதை நினைவில் கொள்ளாமல் இருப்பது கூட மிகப்பெரிய அறியாமைதான். நம்மை காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. அருகதையற்றவர்களை நமது எதிரியாக கருதும் போது நம்மையும் அறியாமல் அவர்களை நமக்கு சரிசமமாக கருதுகிறோம் என்பதை நினைவில் வையுங்கள். நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு தகுதியும் அருகதையும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கொடுப்பது இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் குறைவாக தோணாது. உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக்கொள். அது உன் முயற்சியால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும். துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடி பொடியாகிவிடும். உங்கள் கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதில்தான் உங்களின் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்த்திராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். சில இழப்புகள் வலியை தரும், சில இழப்புகள் வலிமையை தரும். உன் தவறுகளை நீயே உணர்ந்து அமைதியாகும் போது நீ தாழ்வதில்லை, உயர்கின்றாய் என்று அர்த்தம். நீ பிரச்சனைகள் பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகளை உன்னை வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைவாகவே வாய்ப்புகள் உன் கண்ணெதிரியே தோன்றும். உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவு தான். உழைக்கும் மனிதனுக்கோ பார்க்கும் திசையெல்லாம் கிழக்குதான். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறுவதில்லை. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். யாரையும் வெறுக்காதீர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள். கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள். எப்பொழுதும் சிரியுங்கள், நிதானமாக இருங்கள். மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். எண்ணம் என்னும் அஸ்திவாரத்தில்தான் நாம் நம்முடைய வாழ்வு என்னும் வீட்டை கட்டுகிறோம். எண்ணம் எப்படியோ அப்படியே தான் நம் வாழ்வும் அமைகிறது. அமைதியற்ற கடல்தான் சிறந்த மாலுமியை உருவாக்குகிறது. மேடு பள்ளம் நிறைந்த சாலைதான் சிறந்த ஓட்டுநரை உருவாக்குகிறது.
இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கைதான் சிறந்த மனிதனை உருவாக்குகிறது. அடியே படாமல் வலிக்க செய்வதும் வார்த்தைகள்தான், மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் அன்பான ஆறுதலான வார்த்தைகள்தான். அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது. பிறருடைய தவறை மன்னிக்கும் மனநிலை நமக்கு இல்லாத போது பிறருடைய தவறை கண்டிக்கும் அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது. வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் இந்த உலகில் தலை சிறந்த தம்பதிகள். பலருக்கு பேச நேரமில்லை, சிலருக்கு பேச யாருமில்லை. எல்லோருக்கும் 2 கண்கள் உள்ளன, ஆனால் எல்லோருக்கும் ஒரே பார்வை இல்லை. நம் சிரிப்பில் மறைந்துள்ள வழிகளை கண்டறிய முடிந்தவர்கள்தான் நம்முடைய சிறந்த உறவுகளாக இருக்க முடியும். பிறருக்கு நன்மை செய்ய துவங்கினாலே போதும், உங்களை நன்மை தொடர தொடங்கிவிடும். இதுவே இயற்கையின் நீதி. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த 3 நற்குணங்களுடனும் அன்பும் சேர்ந்துவிட்டால் உறவுகள் மட்டுமல்ல, இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும். நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்தே மாறுபடுகிறது. ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்ள அல்ல என்பதை மறவாதீர்கள். சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது. மாற்றங்கள் யாவும் பிறர் தரும் காயங்களின் முடிவிலிருந்தே துவங்குகிறது. சொற்களில் பொதிந்துள்ள அர்த்தங்களை விட மௌனங்களில் பொதிந்துள்ள அர்த்தங்கள் அதிகம். ரசிப்பதையெல்லாம் அடைய நினைக்கிறோம், அடைந்ததையெல்லாம் ரசிக்க மறுக்கிறோம். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு தூக்கம், பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு மௌனம். வாழ்ந்து கொண்டிருப்பது என்னவோ நாம் தான், ஆனால் நமக்காக வாழ்க்கையை ஒரு நாளாவது வாழ்ந்தோமா என வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பெரும்பாலும் மிகப்பெரிய வெறுமையே மிஞ்சும். நாம் விலகினாலும் தேடி வந்து பேசும் சில அன்பான உள்ளங்களுக்கு தேவைக்காக பழகும் சுயநலம் ஒருபோதும் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்து விடக்கூடாது. நம் மனதுக்கு பிடித்த மாதிரி பேசுகிறவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பிடிக்காத மாதிரி பேசுகிறவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பொய்யும் சில நேரம் புன்னகை பூசிக்கொள்ளும், புன்னகையும் சில நேரம் பொய்மை பூசிக்கொள்ளும். எச்சரிக்கையாய் இரு. அடுத்தவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக உன் சுயத்தை நீ இழந்து விடாது. நாம் நிராகரிக்கப்படும் இடத்தில் அல்லது நம்மீது நம்பிக்கையின்றி பழகும் வட்டத்தில் இருந்து விலகிச் சென்று விடுங்கள். நமது அருமை காலம் ஒரு நாள் அவர்களுக்கு எடுத்து காட்டும். வாழ்க்கையில் யாரிடமும் அதிகம் ஆசைப்படாதீர்கள், ஆசையை வளர்க்கவும் செய்யாதீர்கள். இறுதியில் கிடைப்பது என்னவோ ஏமாற்றமே. நம் வாழ்க்கையில் இருந்து யாரை விலகி வைக்க வேண்டும் என்பதை சிலரின் நடத்தியே தீர்மானிக்கிறது. சில உறவுகள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் புரிதலும் பொறுமையும் அவசியமாகிறது. எல்லோரும் நல்லவர்கள்தான், ஆனால் எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாக இருப்பார்கள் என நினைப்பதுதான் தவறு. உனது கவலைகளை ஒருபோதும் மற்றவர்களின் அனுதாபத்திற்காக பயன்படுத்தாது. எவருக்கும் எப்பொழுதுமே கிடைக்கும் நிலையில் இருக்காதீர்கள். தேடப்படும் வரைதான் மதிக்கப்படுவீர்கள். யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்றே தெரியாது. இருக்கும் வரை வன்மம் இல்லாமல் அன்பை மட்டுமே விதைப்போம். அடுத்த நொடி மறைத்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் தான் இந்த வாழ்க்கை. நம் வாழ்க்கை எந்த நிமிடமும் முடிந்து போகும். அதுவரை அன்பை விதைத்து அறுவடை செய்யுங்கள். உங்களுடைய துன்பத்திற்கு காரணம் அடுத்தவர்கள்தான் என்ற மனப்பான்மையை முதலில் விட்டுவிடுங்கள். அதை போலவே அடுத்தவர் உங்கள் வாழ்க்கை சீராக நடத்த உதவி செய்வார்கள் என்பதையும் மறந்துவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுமையும் உங்களுடையது. அதை நீங்கள் தான் தீர்மானித்து தைரியமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். நல்லவர்களின் நட்பு மகிழ்ச்சியையும் கெட்டவர்களின் நட்பு துன்பத்தையும் தரும். புத்தகத்தால் வரும் அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு மேலானது. எளிமையாக வாழ்வதே வலிமையான வாழ்வு. இதனால் நிம்மதியாக வாழலாம். நிதி இருந்தால் நீதி, மனம் இருந்தால் மானம், தனம் இருந்தால் தானம் இருப்பது அவசியம். மரண வேதனை கொடுமையானது, அதை பக்தியால் தடுக்க முடியும். உடலை வளர்க்க உணவு அவசியம், உயிரை வளர்க்க வழிபாடு அவசியம். நல்லவர்களின் கோபம் கையில் உள்ள மோதிரம் கயிற்றுவதற்குள் மறைந்துவிடும். நியாயமற்ற வழியில் வரும் பணத்தை கையால் தொடாது. ஆடம்பரம் அலட்சியம் வேண்டாம். எந்த செயலில் ஈடுபட்டாலும் அது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நண்பர் உறவினர் கைவிடலாம், ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்னும் சங்கிலிகளால் மனிதன் கட்டுப்பட்டிருக்கிறான். பொறுமையே வெற்றிக்கு அடிப்படை. இதை உணர்ந்து செயல்படு. ஒவ்வொருவரிடமும் தெய்வீக சக்தி உள்ளது, அதை புரிந்து கொள்ளுங்கள். மூட நம்பிக்கை சிந்தனையை மறக்க செய்யும் இதற்கு இடம் தராது. அன்பே அடிப்படை பண்பு, ஆனால் வெறுப்பு ஒருவனை அழித்துவிடும். கோபத்தோடு பணியாற்றாது. அமைதியான மனம் எந்த பணியையும் எளிதாக்கும். போராட்டமே சொர்க்கத்திற்கான வழி. நரகத்தின் வழியாகத்தான் அங்கு செல்ல முடியும். அனைவருக்கும் ஒரே மாதிரியான இன்பம் தரும் பொருள் உலகில் இல்லை. கடவுள் சொர்க்கத்தை படைத்தார், மனிதன் தனக்குத்தானே நரகத்தை படைத்தான்.
நீங்கள் விரும்பியதை செய்வது போல பிறருக்கு அவர் விரும்பியதை செய்ய அனுமதியுங்கள். மனம் என்னும் கடிவாளத்தை உறுதியாக பிடித்தால் அறிவின் வழியே வாழ்வு செல்லும். நல்லவர்களும் சத்தியத்தை கடைபிடிப்பவர்களும் பிறவிலேயே கடவுளை காண்பார். ஆன்மீக வலிமை இருந்தால் நாமே தேவைகளை நிறைவேற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.